நாளைக்காக நான் கொண்டு வந்திருக்கிற ஒரு விஷயம் பேக்லேருந்து மறக்காமல் கொண்டு வந்தேன். இன்ஜினியரிங் படிக்க தகுதி இருக்கான்னு பார்க்கறதுக்கு. நான் இங்கேருந்து காமிச்சா பல பேர் கண்ணுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்க கண்ணுக்கு தெரியும். திஸ் இஸ் அ சேஃப்டி பின். இது ஒரு பெரிய விஷயமா அங்கேருந்து தூக்கிட்டு வந்தீங்களா மேடம்? ஆமாம், ரொம்ப பெரிய விஷயம் தான். எதற்கு பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன காரணம்? இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொன்னால் கல்லூரிகள் இருக்கின்றன, பெற்றோர் இருக்கின்றார்கள், நாம் வந்து சேர்ந்து விட்டோம். இது வேற. என்ஜினியரிங் ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்கு, அதற்கான மனநிலைன்னு ஒன்று இருக்கு. அந்த மனநிலை இல்லாத குழந்தைகள் தட்டு தடுமாறி மேலே வர முயற்சி செய்யலாம். பல நேரங்களில் அந்த மனநிலை உள்ள குழந்தைகளுக்கு தடைக்கற்களாகவும் இவர்கள் மாறி போகலாம். அதனால தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதை கூட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருந்தால் நான் என்ன சொல்வேன்னா, யோர் ஃப்ரெண்ட்ஸ் டிசைட் யுவர் அட்டெண்டன்ஸ் அண்ட் யுவர் அரியர்ஸ் அப்படின்னு சொல்வேன். நீ எத்தனை நாளைக்கு காலேஜுக்கு வர போறேங்கிறதையும் எத்தனை அரியர் கையில் தூக்குற அளவுக்கு உனக்கு கட்டுப்படி ஆகுங்கிறதையும் உன்னுடைய நண்பர்கள் தான் முடிவு செய்வாங்க. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன புத்தகம் படிக்கிறியோ, யார் உனக்கு நண்பர்களாக இருக்கிறாங்களோ அவங்க 6வது வருஷம் நீ எங்கே இருப்ப, யாரா இருப்ப, ஏன் அங்கே இருக்கங்கிறத முடிவு செய்வாங்க. சரி, அப்படின்னா நான் எதற்காக ஒரு சேஃப்டி பின்னை கொண்டு வந்திருக்கேன்? பார்க்கறதுக்கு இட் இஸ் லுக் ஸோ இன்சிக்னிஃபிகண்ட். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம், செருப்பு பிஞ்சு போகாத வரைக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேப்லர் பின்னை காணோம், அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு அங்கே தேடி இங்கே தேடி கடன் வாங்கி ஒரு சேஃப்டி பின்னை கொண்டு வரலாம். எப்போ இது பிறந்ததுன்னு முதல்ல தேடி பாருங்க. கையில் வச்சிருக்கக்கூடிய மொபைலை இதற்கு பயன்படுத்தாதே, அதற்கு பயன்படுத்தாது. இல்லைம்மா, மொபைல் என்ன விட்டு தொலைன்னு கதற அளவுக்கு பயன்படுத்துங்க. ஆனால் எதற்கு பயன்படுத்துறீங்கிறதுல தான் நீ யாருங்கிற அடையாளம் தெரியும். எல்லா வரக்கூடிய மெசேஜை பார்த்தும் பார்க்காமலே ஃபார்வர்ட்னு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நாமளும் ஃபார்வர்டில் போக முடியாது, நாடும் ஃபார்வர்டில் போகாது. மெசேஜ் மட்டும்தான் ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். யாரும் படிக்காம போகும். நாடு முன்னால வரணும், நான் முன்னால வரணும் அப்படின்னா எதை ஃபார்வர்ட் பண்றேன் அப்படிங்கிறதுல ஒன்று இருக்கு. இந்த லுக்கிங் அப்சல்யூட்லி இன்சிக்னிஃபிகண்ட் வொர்த்லெஸ் ஆக இருக்கக்கூடிய பின், இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ பின், இட்ஸ் அ சேஃப்டி பின். இதை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா பிறந்து உங்களுக்கெல்லாம் உங்க தாத்தாவுக்கும் முன்னால வந்தாச்சு. இது 1847 பிறந்தாச்சு, 48 பேட்டன்ட் வாங்கியாச்சு. இந்த சேஃப்டி பின் எதற்காக உருவாச்சு? மிஸ்டர் வால்டர் ஹண்ட் அவர் தான் உருவாக்கினாரு, மெக்கானிக். அப்போ என்ஜினியர் அப்படிங்கிற வார்த்தைகளுக்குள்ள கூட யாரும் வரல. அவருடைய நண்பர்கிட்ட அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய $12 கடன் இருந்தது. ஒரு 20 mm இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊசியை மடிச்சு இந்த உருவத்தை கொண்டு வந்தார். மனிதன் எப்படி ஒரு தலை 2 கை 2 கால்களோடு பரிணாம வளர்ச்சியின் முழுமையை அடைந்து விட்டானோ, நீ 10 தலை 20 கையோடு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சாதாரண நார்மலான மனிதனுக்கு இல்லையோ, அதே மாதிரி பரிணாம வளர்ச்சியின் உச்சத்தை அடைந்த இன்னொரு விஷயம் நம்ம கூடவே யார் இருக்காங்கன்னா இந்த சேஃப்டி பின். இந்த சேஃப்டி பின்னை இதற்கு மேலெல்லாம் சேஃப்டியாக மாற்ற முடியாது. வேணும்னா பிளாட்டினம்ல பண்ணலாம், கோல்டில் பண்ணலாம், சில்வரில் பண்ணலாம், பண்ணுற உலோகத்தினுடைய தன்மையை மாற்றலாமே தவிர சேஃப்டி பின்னுடைய ஷேப் மாறாது. மிக முக்கியமான ஆள் இதில் யாரு அப்படின்னா, இந்த தலை இல்லை, கீழே இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த வட்டம். அப்போ ஒரு சாதாரண சேஃப்டி பின்னை கையில் எடுத்து பார்க்கும் பொழுது இதை உருவாக்க எத்தனை முறை அந்த நபர் எத்தனை முறை வரைந்து பார்த்து இது பொருந்துமா. என்ன காரணம்? இது சேஃப்டி பின். இன்றளவும் மேல இருக்கக்கூடிய துப்பட்டா நழுவக்கூடாது அப்படின்னு சொன்னாலோ, இல்லை ஏதாவது விலகி வந்துச்சுன்னா அந்த இடத்துல போடுறதாக இருந்தாலோ, ஒலிம்பிக் கேம்ஸ்ல முன்னாலும் பின்னாலும் ஒற்ற நம்பர் கழண்டு விழக்கூடாது வேர்வேலை அப்படின்னு சொன்னாலோ, ஸ்கூல் பேட்ஜாக இருந்தாலோ, பிளாகாக இருந்தாலோ பின் இல்லாம காரியம் நடக்காது. இப்போ somebody has thought about it. இப்போ திருப்பி வந்து நீங்க சுந்தர் பிச்சை அவர்கள்கிட்ட கேட்டா கூட என்ன உங்களுடைய மிகப்பெரிய கொள்கை கூகுளோடதுன்னு கேட்டா அவர் சொல்லக்கூடியது, we will produce such things which should be used by billions of people every day. அன்றாடம் கோடிக்கணக்கான எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட எண்ணிக்கையில் உள்ள மனிதர்கள் தினமும் இதை விட்டால் வழி இல்லை என்று பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிப்பதுதான் எங்கள் கோள். அப்போ உங்களுடைய மிகப்பெரிய ஆட்டிடியூடனல் ப்ராப்ளம் வர வேண்டியது எங்க அப்படின்னு சொன்னா, இது எதால் கண்டுபிடிக்கப்பட்டது? இன்னைக்கு நான் வந்திருக்கேன் ஒரு அசைன்மெண்ட் அப்படிங்கிறது வகுப்புக்கு போனதுக்கு அப்புறம் கிடைக்கிறது இல்லை, அவங்கவுங்களா எடுத்துக்கிறது. வாட் இஸ் அசைன் டு யூ ஆர் வாட் யூ அசைன் டு யுவர் செல்ஃப் இஸ் அன் அசைன்மெண்ட். அப்படின்னா எதெல்லாம் இப்போ பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டேப்லர் கன் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது யோசிச்சு பாரு. என்னைக்காவது பார்த்துருக்கோமா? இல்லை சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கூட இன்னைக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணோம், இன்னைக்கு அசைன்மெண்ட் பேப்பர் சப்மிட் பண்ணோன்னா எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அப்படியே ஹெச்ஓடி ரூமுக்கு வந்து மேம் அப்படின்னு கேட்டுகிட்டே வருவோம். அவங்களும் பரிதாபப்பட்டுட்டு எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு. ஞாபகம் வச்சுக்கோ, என்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா மொபைல் கையிலையோ ஒரு சீப்பு கையிலையோ இருக்கிறது அல்ல. உங்களுடைய பேக்கில் கல்விக்கான எல்லா உபகரணங்களும் வரணும். கடன் வாங்கக்கூடாது, நான் வாங்கினா நாடு வாங்கும்.
அப்ப சின்ன தம் சைஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேப்லராக இருந்தாலும் தட்ஸ் a ஸ்டேப்லர் கன். எப்ப கண்டுபிடிச்சிருக்க முடியும்? அதற்கப்புறம் வந்து ஸ்டேப்லர் பின் போய் இப்படி வந்து லாக் ஆகணும் அப்படின்னா somebody has thought about it. அது போக அதை ரிமூவ் பண்றதுக்கு அப்படின்னா எப்ப பண்ணிருக்க முடியும்? எரேசர் எப்ப கண்டுபிடிச்சிருக்க முடியும்? எரேசர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால பென்சில்கள் எல்லாமே தட்டைகளாக இருந்தது. தட்டையான பென்சிலாக, இன்னும் கார்பெண்டர்ஸ் அப்படின்னா அவங்க அப்படிதான் பயன்படுத்துவாங்க. உருண்டை பென்சில் அல்ல அவங்க பயன்படுத்தக்கூடிய, தட்டையானதா கேட்பாங்க. அப்போ பிரெஞ்சு ரெவல்யூஷன் வரைக்கும் அப்படிதான் இருந்தது. அதற்கப்புறம் உருண்டையானது. அப்ப யாரோ ஒரு நபருடைய உள்ளம் அந்த சமுதாயம் மேலே வருவதற்கு, அன்றாடம் புழக்கத்திற்கு ஏதோ ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சாதானே உயர்வு வர முடியும்.